அனைவருக்கும் வணக்கம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக சிம்ம லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடக ராசியில் குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும், சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாய், புதனும், அதே போல் கும்பத்தில் தனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசி நேயர்களுடைய சிம்ம லக்ன நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய லக்னத்திற்கு தனஸ்தானத்தில் சுக்கிரனும், திருதிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது சிம்ம லக்னக்காரர்களுக்கு போதுமான அளவிற்கு இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய லக்னத்திற்கு சப்தமஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் பாதிக்கப்படக்கூடும். இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கருத்து வேற்றுமை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுங்க. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட இருக்கு. இதன் காரணமாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். இந்த விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம ஜென்ம லக்னத்தில் கேது சஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகைக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. லக்னாதிபதி சூரியன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் கூடி சஞ்சரிப்பதால் சிறு சிறு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வரவை விட செலவுகளே அதிகமாக இருப்பதால சேமிப்பதற்கு இந்த தருணங்கள்ல சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. ஆனால் விரைய செலவுகளை செய்து கடன் வாங்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஸ்தானத்திற்கு வக்ர சனியாலும் ராகுவினாலும் பாதிப்பு உள்ளதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மனைவி இடையே ஒற்றுமை குறையுங்க. அல்லது பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி இடையே தற்காலிகமாக பிரிவு ஏற்படக்கூடும். அதனால் சற்று பொறுமையோடு நிதானமோ நடந்து கொள்வது நல்லதுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக அமையிருக்கு. அதே போல சிம்ம லக்னத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குங்க. சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சலுகைகள் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. ஆரம்ப சம்பளமே உற்சாகத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தம் காரணமாக வெளியூர் அல்லது வெளிமாநிலத்திற்கு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தயங்காமல் ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம லக்னத்தில் பிறந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று
பார்க்கும்போது சந்தையில் போட்டிகள் சற்று அதிகமாக இருப்பினும் அவற்றை சமாளித்து லாபத்தை பெற்று தரும் திறன் ராசியாதிபதியான சூரியன் தந்தருகிறாருங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்க இருக்கு. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. புதிதாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெளியூர் பயணங்கள், புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு ஆதரவாக கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம லக்னத்தில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்துங்க. சங்கீத சபாக்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை வரவேற்பார்கள். திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் லாபகரமாக சஞ்சரிப்பதால புதிய தயாரிப்புகளை வெளியிடலாங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்ம லக்னத்தில் பிறந்த கலைத்துறையில் உள்ளவர்கள் வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியை அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக மந்த நிலையில் இருந்து வந்த கட்சி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் கூடுமான வரைக்கும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த அரசியல் துறையில் உள்ளவர்கள் எது செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. அரசியலில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம லக்னத்தில் பிறந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் செல்வதால் அந்த தேதியிலிருந்து படிப்பில் கவனம் குறையக்கூடும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல உங்களுக்கு உறக்கம் மேலிடுங்க. ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடன் நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதனால் பிறருடன் பழகுவதில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. நண்பர்களுடன் வெளியில் செல்வது, ஊர் சுற்றுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல சிம்ம லக்னத்தில் பிறந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடின உழைப்பும் விளைச்சல் பற்றிய கவலையும் மனதை அறிக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்களும் தொல்லை தருங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் விவசாய பணிகளை தவிர்ப்பது நல்லது. நன்மை செய்யுங்க. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும். விழிப்புடன் செயல்படுவது அவசியங்க. நேரம் கிடைக்கும் போதில் விவசாயத்துறையில் உள்ள சிம்ம லக்னக்காரர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது அவசியங்க. அது மட்டும் இல்லாம விவசாய தொழிலில் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அன்றாட பணிகள்ல ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியங்க. விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எந்தவித ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு தெரிவுபடுத்தி ஆபத்துகளிலிருந்து நம்மை காத்திடும் ஒரே கலை இந்த ஜோதிட கலை தாங்க. அதனால் இரவு நேரங்களில் தனியில் செல்வதை தவிர்ப்பது அவசியம். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் பரஸ்பர வாக்குவாதமும் ஏற்படக்கூடும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல தினமும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.